வணக்கம் நண்பர்களே! தமிழகத்தில் சிவபெருமானின் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த பல திருத்தலங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் சில கோயில்கள் மட்டும் வரலாறு, புராணம், ஆன்மீகம், கட்டிடக்கலை, அதிசயம் என அனைத்தையும் ஒருசேர தன்னுள் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அற்புத திருத்தலம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை ஸ்ரீ மங்களநாத திருக்கோயில். இன்று இந்த வீடியோவில் இந்த கோயிலின் 3000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, உத்தரகோசமங்கை என்ற பெயர் எப்படி வந்தது, மாணிக்கவாசகர் மற்றும் இந்த தலத்தின் தொடர்பு, உலக புகழ்பெற்ற மரகத நடராஜர், 3000 ஆண்டுகளை கடந்த இலந்தை மரத்தின் சிறப்பு, இங்கு வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். உத்திரம் என்றால் ரகசியமான உயர்ந்த ஞானம் என்று பொருள். கோசம் என்றால் வேத ரகசியம். மங்கை என்பது பார்வதி தேவி. அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களின் மிக உயர்ந்த ரகசியத்தை உபதேசம் செய்த புண்ணிய பூமிதான் உத்தரகோசமங்கை. அதனால் இந்த இடம் ஞான பூமி என்றும் போற்றப்படுகிறது. இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் வளர்க்கப்பட்ட மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்று. சோழர்கள், பாண்டியர்கள், சேதுபதி மன்னர்கள் என பல அரசர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு செல்லும் முன்பாக பலரும் இங்கு வந்து மங்களநாதரை தரிசித்து பின்னரே ராமநாத சுவாமியை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இங்கு மூலவராக அருள்பாலிப்பவர் ஸ்ரீ மங்களநாதர். அம்பாள் மங்களநாயகி. திருமண தடை நீங்கவும், குடும்பத்தில் மங்களம் பெருகவும், சந்தோஷமான வாழ்க்கை அமையவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். அதனால்தான் இறைவனுக்கு மங்களநாதர் என்ற திருநாமம் அமைந்தது. இந்த திருத்தலத்துடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர் மாணிக்கவாசகர். பாண்டிய மன்னரின் அமைச்சராக இருந்த அவர் சிவபெருமானின் அருளால் அனைத்தையும் திறந்து சிவபக்தராக மாறினார். திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த தலத்தின் பெருமையை போற்றியுள்ளார். சைவ சமய வரலாற்றில் உத்தரகோசமங்கை மிக உயர்ந்த இடம் பெறுவதற்கு மாணிக்கவாசகரின் பக்தியும் ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற புகழ்பெற்ற சொல் இன்று வரை சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் மிக பெரிய சிறப்பு சுமார் 6 அடி உயரம் கொண்ட மரகத நடராஜர். ஒரே மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த நடராஜர் உலகிலேயே மிகவும் அரிய திருமேனிகளில் ஒன்றாக கருதப்படுகிறார். மரகதம் மிகவும் மென்மையான கல் என்பதால் ஆண்டு முழுவதும் இந்த நடராஜரின் மீது சந்தன காப்பு பூசப்பட்டிருக்கும். ஆனால் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் மட்டும் சந்தனம் அகற்றப்பட்டு மரகத நடராஜரை நேரடியாக தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறது. இந்த ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருவது இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பாகும். இந்த தலவிருட்சம் 3000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வரும் இலந்தை மரம். புராணங்களின்படி இந்த மரத்தின் அடியில்தான் பல முனிவர்கள் தவம் செய்ததாகவும் சிவபெருமான் அருள் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த மரத்தை சுற்றி வழிபட்டால் குழந்தை பேறு, திருமண யோகம், ஆரோக்கியம், குடும்ப நலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். உயரமான ராஜகோபுரம், பெரிய பிரகாரங்கள், அழகிய மண்டபங்கள், நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பாண்டியரின் கட்டடக்கலையை எடுத்துரைக்கின்றன. கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களை பார்த்தாலே அக்கால சிற்பிகளின் திறமை நம்மை வியக்க வைக்கிறது. இங்கு பக்தியுடன் வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் மங்களம் பெருகும், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மார்கழி திருவாதிரை, மகா சிவராத்திரி, ஆணி திருமஞ்சனம், பிரதோஷ வழிபாடு, ஆருத்ரா தரிசனம் என ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. குறிப்பாக மார்கழி திருவாதிரை நாளில் நடைபெறும் மரகத நடராஜர் தரிசனம் உலக புகழ் பெற்றது. உத்தரகோசமங்கை என்பது ஒரு சாதாரண சிவன் கோயில் அல்ல. இது சிவபெருமான் வேத ரகசியங்களை உபதேசித்த ஞான பூமி. மாணிக்கவாசகர் அருள் பெற்ற திருத்தலம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அற்புத திருத்தலத்திற்கு சென்று மங்களநாதரையும் மங்களநாயகியும் தரிசித்து இறையருள் பெறுங்கள். நன்றி.